තුනක කාලයක් තිබෙනවා. Thank you. இந்த மாதம் வந்து மாவீரர்களுடைய மாதம். ஆகவே முதலிலே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கி கொண்டு விடுதலை கனல் சுமந்து வீணர்கள் படையெறித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி வீழ்ந்தவரே, மண்காத்த மறவர் உம்மை மனதோடு சுமக்கின்றோம். நீர் விதையான மண் பார்த்து கண் சொரிந்து தவிக்கின்றோம். எந்நாளும் அழியாது உம் தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம். விரைவில் உம் பணி முடிப்போம். மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும். வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மெத்தட் என்று சொல்வார்கள். அதாவது முதலாவது வந்து சொஃப்டாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேணும். ஆகவே பான் மாதிரி. ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்று ரெண்டு உங்களுக்கே சொல்லித்தரேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இந்த புத்தகத்தில் இருக்கு, தயவு செய்து போய் படிங்கோ. அதில் சொல்லியிருக்கிறீங்க வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்ட போறீங்கன்னு சந்தோஷம். ஆனால் அது 10 வருஷத்துக்கு கட்டுவீங்களோ தெரியாது. 200 மில்லியன் தான் ஒதுக்குறீங்க. மொத்தம் 16,000 மில்லியன் வேணும். 200 மில்லியன் ஒதுக்குறீங்க. எப்போ கட்டுவீங்களோ உங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, வாகனம் தாரேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அது கடைசியாக சிங்களத்தில் போய் சொல்கிறேன். சந்தோஷம். எனக்கு 6 வீல் உள்ள வாகனமும், அந்த வாகனம் வேண்டாம், பஸ்ஸில் போவேன், நடந்து போவேன், ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னேன். எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் வேண்டி கொடுங்க. ரெண்டாவது. மூன்றாவது, எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒன்டர்பிரினர்ஷிப் என்ற தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் கணக்கு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷம். அதாவது தொழில் முயற்சியாண்மையை கூட்டுறீங்கள். கடும் சந்தோஷம். அடுத்தது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியாதப்பா போய் வாசியும் உதவி செய்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் சொல்லி எழுதியிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ, ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட். அதையும் நான் பாராட்டுறேன். அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு இங்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு ரிசைடன்ஸ் விசா போடுறேன்னு சொல்லுகிறீங்க. அந்த விடயத்தை நான் பாராட்டுறேன். எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டி எழுப்புவார்கள். நீங்கள் ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம், அந்த அணியை நாங்கள் பிடுங்குவோம், விசா மட்டும் தாங்குவோம். 5வது. அடுத்தது இந்த டேட்டா ஹப் போட்டு ஏஐ போட போகிறேன்னு சொல்கிறீங்க. சந்தோஷம். அதெல்லாம் நல்ல விடயம். அதையெல்லாம் நான் பாராட்டி கொண்டு எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களாலும் என்ன சொன்னது, ஊழலை பிடிக்க போகிறோம். இந்த அடிக்கிற இன்றைக்கு மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழீழ தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிற டாக்குமெண்ட்டோட ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன். டாக்டர் கேதீஸ்வரன் ஆர்டிஎச்எஸ் ஜெஃப்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டுமில்லை, ஆறாரண்டாள் இவர் இருந்திருக்கிறார். 14/7/2016 இருந்து 14/9/2022 வரைக்கும் ஆர்டிஎச்எஸ் இருந்திருக்கார். உங்களோட ஊழல் அரசாங்கத்துக்கு தான். ரெண்டாவது, அதுக்கு பிறகு மிஸ்டர் லியனகே டாக்டர் லியனகே இருந்திருக்கிறார். 5/9/2020 9/5/2023 வரைக்கும் லியனகே இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு சத்யமூர்த்தி எங்களோட மூர்த்தி இருந்திருக்கிறார். 19/5/2023 இருந்து 23/4/2024 பிறகு. அது பிறகு எங்களோட சமன் பத்திரனே இருக்கிறார். இந்த கிடக்கு ரிப்போர்ட், ஆடிட் ரிப்போர்ட், வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறை ஆடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது. நீங்களாம் என்ன சொன்னீங்க, இவ்வளவு ஊழல் பிடிக்க போறீங்களோ? உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த 4 பேர்கிட்டையும் கைவிட்டு வேண்டி இருக்கிறாங்க. நான் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சாரன். அதுக்கு முன்னம் இந்த 4 பேர் என்ன செஞ்சவை என்று கண்டுபிடிப்போம். ஆதார வைத்தியசாலை பருத்தித்துறை ஒரு ஆதார வைத்தியசாலை விழாலம் கேட்டால் ஆதாரத்தை கொண்டு வா, ஆதாரத்தை கொண்டு வா, ஆதாரத்தை கொண்டு வா. இந்த கொண்டு வந்திருக்கேன் ஆதாரம். ஆடிட் ரிப்போர்ட் 2021ஆம் ஆண்டு வடக்கு மாநசபையில் அடிக்கப்பட்ட ஆடிட் ரிப்போர்ட். இந்த ஆடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால், தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு கேளுங்க. இந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் வந்து 22 வேலை திட்டங்களில் 10 வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கிறது. மிச்சம் 10 வேலை திட்டங்களுக்கு வடக்கு மாநசபை அனுமதி இல்லாமல் கேதீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் வைத்தியசாலையில். ரெண்டாவது, இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஒர்க் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்ன்றது டெக்னிக்கல் ஆஃபீஸரால் 10 வேலைகளுக்கு கொடுக்கப்படையில் அந்த கணக்குகள் வந்து கணக்காட்டுப்படையில் இந்த ஆதார வடக்கு மாநிலத்தினுடைய ஆடிட் ரிப்போர்ட். மூன்றாவது இதில் சொல்லுகிறது, சாதாரணமாக சட்டப்படி வந்து அரசாங்க மேற்பார்வையாளர்கள் அரசாங்க இன்ஜினியர் ஒருவர் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும். ஆனால் கேகண்டப்பா உங்களுடைய ஒரு அல்லனமே சொல் அப்படி ஒருனே அப்படி வஞ்சாகாரனே அப்படி கொடுக்காரனே அப்படிதான் அப்படி சொட்டக்கதை நின்று போட்டார். அதுக்கு பிறகு அதில் 25,000 ரூபாய் மாதம் பே பண்ணி 1,20,000 எக்ஸ்டர்னல் டிஓக்கு கேதீஸ்வரன் பே பண்ணி இருக்கிறார். சட்டத்துக்கு முரணானது. இந்த ஆடிட் ரிப்போர்ட் தான் வாசிக்கிறேன். அதுக்கு பிறகு கமலம் பில்டர்ஸ் என்று சொல்லுகின்ற தற்போது டாக்டர் தர்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற டாக்டர் ஒருவர், அவருடைய அண்ணாக்கு தான், அவற்றை அண்ணாண்ட கம்பெனி தான் கமலம் பில்டர்ஸ். அதில் 40 மில்லியன் பெறுமதியான ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கணும். அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல், அதாவது வந்து வடக்கு மாநசபை இந்த அனுமதி இல்லாமல் கொடுத்துருக்கிறார்கள். அதில் இவர்கள் என்ன இருக்காருண்டா, பிரைவேட்டில் போய் கொமர்ஷியல் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்காங்க. இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல, இந்த மாவீரர் மாத்திரம் சொல்கிறேன், நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல்காரர் இல்லாமல் பண்ண போக மாட்டேன். 40 மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நீங்க வார்
380,75,405 ரூபா கொண்டே பிரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்ஷியல் பேங்க்கில் போட்டிருக்காரு இந்த கேஸ்வரன். அதுக்கு பிறகு அதில் 353,19,299 ரூபாய்க்கு தான் கணக்கு இருக்கு. மிச்சது கணக்கு இல்லை. வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒப்பந்தம் உண்ட ஒரு ஆடியேஜை செய்யலுமா? செய்யலாது. அதுக்கப்புறம் அதில் திருப்பி சொல்லுது இந்த 35 மில்லியன் அல்லது 0.35 பில்லியன் பெறுமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஆடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட்கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை. இவர்கள் அதுக்கப்புறம் என்ன எப்படி செஞ்சிருக்காங்கன்ற இந்த கள்ள வேலையை இவங்களோட கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் கோயம்பேட்ரோ என்று தாங்களே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறாரா டாக்டர் கேதீஸ்வரன், அதனுடைய பொருளாளர் இருந்திருக்கார் டாக்டர் தர்ஷன். இவர்கள் இந்த காசை கொண்டே பிரைவேட் பேங்க்ல கொடுத்து ஆதாரங்களோட நீங்கள் தானே சொன்னீங்க கல்லறை பிடிப்போம் பிடிங்கோ என்னடா முழு கல்லர் நீங்கள்ன்றதை நான் ப்ரூவ் பண்றேன். என்ன சுடுவீங்கள் என்ன வெற்றுவீங்கள் சொல்லுவீங்க நாளைக்கு நாமல் ராஜபக்ச என்ன சுட்டு பரவாயில்லை. ஆனா நான் ஒன்று சொல்றேன், நீங்கள் முழு கல்லறை பிடிக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் தான் இவங்கள்ட்ட காசு வேண்டி கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஆதாரங்களோட. சரிதானே? அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்ல சொல்லுது அந்த ஆடிட் ரிப்போர்ட்ல ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஆஃப் பேஸ் ஹாஸ்பிட்டல் கோயம்பேட்ரோன்னு சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்ல போட்டிருக்கீங்கன்னா அப்படி ஒரு கமிட்டியே இல்லை, அப்படி ஒன்றே பதிவு செய்யப்படல, அப்படி ஒன்றே இருக்கல. இப்போ சொல்லுங்க நீங்க அதான் நீங்கள வந்து ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாநிலத்தில் பிடிச்ச ஊழல் உங்களை முன்னுக்கு இருந்து சிரிச்சு கொண்டிருக்கிற கணவேர் தான் இந்த 4 வைத்தியர்கள். யாரென்றால் டாக்டர் கேதீஸ்வரன் இந்த டாக்டர் ලියනගේ සම බින්දකෝ අයියා කටවාගෙන දැන් මේක අනුරාධපුර ගේ ගන්න වෙන ගිහලා ආතල් දෙන්න இந்த කටවාගෙන හරිද? இந்த 4 டாக்டர் ஒன்று டாக்டர் கேதீஸ்வரன், அடுத்தது வந்து டாக்டர் லியனகே, அடுத்தது மூன்றாவது வந்து டாக்டர் சமன் பத்ரனே, அதுக்கு பிறகு டாக்டர் எங்கள்ட மூர்த்தி. இந்த ஆடிட் ரிப்போர்ட் இருக்கு. இப்போ சொல்லுங்க நீங்கள் என்ன எங்க பிடிக்கிறீங்கன்னு ஆதாரங்களோட அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சொல்லலாம். கொமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறார்கள் 800 764 85 15 353 லட்சம் அது கணக்கு காட்டி இருக்கு. அந்த காசெல்லாம் எங்க இருந்து வந்து அது மட்டும் இல்லை, அங்க 220 பெட் வந்திருக்கு. யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க 220 பெட். அந்த இன்வென்ட்ரியில ஒன்றுமே இல்லை. இப்போ விளங்குதா நீங்கள் இதெல்லாம் பிடிக்கிற அவலம். ஆகவே நீங்கள் சும்மா அந்த குடுபிடிக்கிறோம் அது இந்த மம நம்ம அடே சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழாத உனக்கு சிங்களம் தெரியாடா தமிழாகாத தமிழ் தானே பிறந்த நீ அது மம நம்ம ஸ்ரீதர் ஏண்டா கொள்றீங்க தமிழை உங்களுக்கு தெரிய சிங்களம் தெரியாதா தமிழை காய்ச்சி பாருங்க இந்த பரவாயில்ல. சரி நேர விடயத்துக்கு வருவோம். எங்கண்ட வடி கோல் திஸ் உங்களுடைய வரவு செலவு திட்டத்தின் நேஷனல் சிட்டிசன் பட்ஜெட் என்று சொல்லி ஒரு சமரி உண்டு, ஒரு ப்ரோச்சர் ஒன்று தந்திருக்கிறீங்க. சரி அதில் நான் விஷயத்துக்கு வாரேன் நேரம். என்னுடைய கலைக்கிறது நேரம் இல்லை, சிங்களத்தில் 2 வசனத்தை சொல்லணும். சரிதானே? மொத்த செலவீனம் இந்த அரசாங்கத்தின் மொத்த செலவீனம் 8,980 பில்லியன். மொத்த செலவீனம் 8,980 பில்லியன். அந்த 8,980ல் 4,495 பில்லியனை நீங்கள் கடனுக்கு கொடுக்குறீங்க உங்களுடைய அரசுல. அதாவது 8,900ல் 4,485 கடன் கொடுக்குறீங்க. அந்த கடனில் லோன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2,617 பில்லியன் லோன் இன்ட்ரெஸ்ட் மட்டும். லோன் முதல் அதாவது வந்து வேண்டிய லோனை கொடுக்கத்தானே வேணும், அது 1,878 பில்லியன். இப்போ விளக்குது அவங்களுடைய அரசாங்கத்துடைய. அதாவது நீங்களே ஒரு பிச்சைக்கார அரசாங்கம் விடாப்பா, உங்களுடைய காசு இல்லை வேண்டிய நீங்கள் களவெடுத்தது அவங்க களவெடுத்தது நீங்கள் அவங்க களவெடுத்தன்னு சொல்லுங்க. அவங்க நீங்கள் எல்லாருமா சேர்ந்து எடுத்த கடனை தான் கொடுக்குறீங்க. ஆகவே உங்கள்ட அரசாங்கத்தினுடைய செலவு அதாவது கடன் கொடுக்கறத தவிர நாட்டை அபிவிருத்தி செய்கிறது மொத்தமாக அரசாங்கத்தின் மொத்த செலவினத்தில் பாதி. அதை விட 4,485 பில்லியன். சரி 4,485 பில்லியன் பெருக்கல் 1000 அவ்வளவு மில்லியன். அதில் வடக்கு மாகாணத்துக்கு இப்போ சாதாரணமாக 9 மாகாணம் இருக்கு, வடக்கு கிழக்கண்டு 2 மாகாணம் இருக்கு. வடக்கு கிழக்கண்டு இந்த 2 மாகாணத்தில் இந்த 4,485 மில்லியன்ல என்ன கொடுத்துருக்கிறீங்க? ஒன்றுமே கொடுக்கல. இப்போ வளமையாக நான் போன முறை பீச்சில் 0.06% 0.04% ஏதாவது வீதத்தை சொல்லுவோம்னு பார்த்தா இந்த முறை வடக்கு மாநிலத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் மாநசபை தேர்தல் நீங்கள் வைக்க போகிறது இல்லை, உள்ளூராட்சி தேர்தலுக்கு சனத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கிரவுண்ட் நீங்கள் சில பேர் இதில் போய் கிரவுண்டு கல் வச்சாக்கள் இருக்கிறோம். கல்லில் தம்பி நீ போய் அங்கே புல் வச்சாலும் கிரவுண்ட் வராது, நீ அங்கே போய் புல் வச்சாலும் வரா. சும்மா சனத்தை கூட்டி கொண்டு அங்கே மாங்காய் தோட்டம் வைக்க போகிறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போகிறேன் சனத்தை ஏமாத்தாடா. உனக்கே ஒரு வசனத்தில் மகே நம்ம கரண்ட் பில் சொல்ல தெரியாது, மகை நம்ம கரண்ட் பில் உனக்கே சொல்ல தெரியாது. பேருந்து நீ அவனை அந்த அளவு அதுவும் ஒரு கல்லன் இதுவும் ஒரு கல்லன், நினைக்காக அவருக்கு சப்போர்ட் பண்றாரு முழு கல்லன்.
இந்த முட்டாள்களால் வடக்கு மாகாண சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது. இந்த பட்ஜெட் தொடர்பான மிச்ச கதையில எல்லாத்தையும் நான் இப்போ இந்த ஆறுதலாக தமிழில் கதைக்கிறேன். இன்னொரு 3 நாள் நான் கதைக்கலாம் பட்ஜெட்டில் ஆறலாம் கேட்போம்.